அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஆஷூராவினுடைய நோன்பை பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ் தாலா அதிகமாக கொடுக்கக்கூடிய, நாம் கேட்பதை விட சிறந்ததை கொடுக்கக்கூடிய, இன்னும் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நற்செய்திகளை குவிக்கக்கூடிய அற்புதமான 2 வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 வார்த்தையை இந்த பதிவை பார்த்த உடனேயே நீங்கள் சொல்லிடுங்க. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷைத்தான் விடமாட்டான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லா. எவருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இடம்பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக. யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆஷூராவினுடைய தினத்துல நபியவர்கள் நமக்கு நற்செய்தியை சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நற்பாக்கியம். ஏன்னா ஆஷூராவினுடைய நாளில் அல்லாஹாலா பல நபிமார்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நபியவர்களுடைய துவா நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யாருடைய துவாவும் எடுபடாத ஒரு நாளில் நபியவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவா மட்டும்தான் நம் அனைவரையுமே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நபி நமக்கு நற்செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்போவே நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லான்னு 10 முறை சொல்லிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ்தாலாவே தன்னுடைய திருக்குரானில் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் அப்படின்னு. எனவே நன்றி நம்ம இன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு அதிகமாக கிடைக்குது. இன்றைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு அது நீடித்து இருக்கும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அற்கொடை ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன்பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு அல்லாஹாலா நம்ம கேட்கறத விட சிறந்ததை வழங்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கணும் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் ரெண்டுமே. ஆனால் இந்த ரெண்டுலேயுமே அல்லாஹாலா நம்ம நினைக்கிறத விட சிறந்ததுகளை நமக்கு கொடுக்குறான். இஸ்திக்ஃபார் செய்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதில் ஏராளமான பலன்கள் நமக்கு குவிந்து கிடக்குது. அஸ்தக்ஃபிருல்லான்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷம் அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, துவாக்கள் கபூல் ஆகுது, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது. இன்னும் நமக்கு செல்வத்தை அல்லாஹாலா அதிகப்படுத்துறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். நபியவங்களுடைய துவா பரக்கத்து நமக்கு கிடைக்குது இஸ்திக்ஃபார் சொன்னோம் அப்படின்னா. இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய காலமெல்லாம் நமக்காக வானவர்கள் துவா செய்வாங்க. இன்னும் அல்ஹம்துலில்லாவும் அப்படித்தான். நம்ம கேட்கறத விட அல்லாஹாலா அதிக அளவு நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்னும் பரக்கத்தையும் இன்னும் நிம்மதியான வாழ்க்கையும் எல்லா விஷயத்திலையும் நம்ம கேட்கறத விட சிறந்தது தருவான். எனவே இன்றைக்கு ஆஷூராவினுடைய அற்புதமான நாளில் நோன்பாளியாக இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு 10 முறை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான 2 பொக்கிஷங்களை ஆஷூராவினுடைய தினத்தில் ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.